வணக்கம். செல்ஃப் ஹெல்ப் எல்லா லைப்ரரிஸ்லேயும் எல்லா புக் ஷாப்ஸ்லேயும் there will be one section. பெரிய ரோவே இருக்கும். அதை பண்ணு, அதை பண்ணாத, இது ஜாஸ்தியாக பண்ணு, இதை கம்மியாக பண்ணு. ஹவு டு ஹெல்ப் யோர் செல்ஃப் அப்படின்னு புஸ்தகங்கள். ஒரு நாள் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னாலே அது பேரடாக்சிக்கல் இல்லை. த ஆத்தர் இஸ் ஹெல்பிங் யூ, இட்ஸ் நோ லாங்கர் செல்ஃப் ஹெல்ப். த ஐடியல் செல்ஃப் ஹெல்ப் செக்ஷன் ஷுட் பி லைக் திஸ். ஹெல்ப் யோர் செல்ஃப் மேன், கோ. நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கற்றுக்க ஆரம்பித்த அந்த ஜேர்னியில் விதவிதமான புஸ்தகங்கள் பார்த்துருக்கேன். இப்போ வெறும் டீச் யோர் செல்ஃப் ஜாவா அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் எடுத்தால் கூட there is a book that claims to teach you in 31 days. There is another that claims to teach you in 21 days, in 24 hours. There was even a book that said learn Java in 1 hour. அப்புறம் பார்த்தா கீழே 1 hour a day அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஓகே. What's happening? There is a website, ஒரு ஜோக்கா என்னன்னு தெரியல, குவிக் சீட் ஷீட் மாதிரி, that says learnxinYminutes.com. டக்கு கீழே போனீங்கன்னா குவிக் ரெஃபரன்சஸ் மறுபாடம் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு, இன்டர்வியூக்கு, எதையாவது படித்து துப்புறதுக்கு. learnxinYminutes.com. அந்த படிப்போட அந்த பயணத்தையே கொச்சப்படுத்துகிறாங்கப்பா. தட்ஸ் த ஃபீலிங் ஐ கெட். ஒரு கார்ட்டூன் கூட பார்த்தேன். லேர்ன் ப்ரோக்ராமிங் இன் 21 days வேணுமா அவனுக்கு? முதல் 10 நாள் வேரியபிள், கான்ஸ்டன்ட், அரே, ஸ்ட்ரிங், ஃபங்க்ஷன்லாம் கற்றுக்கோ. அப்புறம் 11 to 21 days பாயிண்டர்ஸ், C++ மாதிரி இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம்லாம் கற்றுக்கோ 21 days வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரெக்ரியேஷனல் ப்ரோக்ராமிங் பண்ணணும். ஹேக்கிங் ட்ரை பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ தப்பு பண்ணேன்னா. அப்புறம் 698th டேலேருந்து 3648th டே வரைக்கும் மற்றவங்களோட சேர்ந்து பழகு. யூ லேர்ன் அ லாட் சைட்வேஸ். லேர்ன் ஃப்ரம் தேம், ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர். அப்புறம் 3649லேருந்து 7781 வரைக்கும் வேற எங்கேயோ போகிறானே, அட்வான்ஸ் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ், குவாண்டம் கிராவிட்டி. அப்புறம் அடுத்த 7000 நாட்கள் மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. வாட்ஸ் ஹேப்பனிங்? 14,611th டே வயதை பின்னோக்கி இளமை திருப்பி வர்றதுக்கு ஏதோ போர்ஷன் கண்டுபிடிக்கிற. சரி, அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் படிச்சியே, குவாண்டம் கிராவிட்டிலாம் படிச்சுட்டு இருந்தியே, அதை வச்சு ஒரு ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர் பண்ணி கோ பேக் டு டே 21. அங்கே நீ இருப்பியே, கத்தியால் குத்தி அவன் ரோலை நீ எடுத்துக்கோ. இதுதான்யா ஒரே வழி. நீ ஜாவா 21 days கற்றுக்கணும்னா நீ 14,611 நாள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜோக் கூட பார்த்தேன். இவர் பேர் பீட்டர் நார்வெக். பீட்டர் நார்வெக் இஸ் அ சயின்டிஸ்ட் அட் கூகுள். ரொம்ப நிறைய ஸ்ப்ளெண்டட் ஒர்க் பண்ணியிருக்கார். என்கிராம்ஸ் அப்படின்னு தேடி பாருங்க, அது இவரோட குழந்தை, இவருடைய பிரெயின் சைல்டு. ஒரு வேர்டு புஸ்தகங்களில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படின்னு அதை காட்டுற ஒரு கான்செப்ட். இவர் போர் அடிச்சு போயிட்டார். லேர்ன் எக்ஸ் இன் ஒய் டேஸ் அப்படிங்கிறத பார்த்து யாரா இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன் ஆங்கர், in unhappiness, he wrote a beautiful blog post. He calls it teach yourself programming in 10 years. 10 வருடங்கள் அதில் நீ மெனக்கட்டு உழைச்சா probably you'll become a programmer அப்படின்னு அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் எழுதியிருக்க. அதை பற்றி இன்னும் அடுத்த ஒரு சில நாட்களில் நம்ம பார்ப்போம். பட் why does it take time? Why should it take 10 years? அப்படின்னா
go to the Japanese martial arts, philosophy of the martial arts, and you encounter something called Shu-Ha-Ri. They call it the three phases that any learner of any martial art has to go through. In the three phases, Shu is the imitation phase. அப்படியே சொல்றத செய், ஏன்னு கூட கேட்காத, என்னன்னு கேட்காத, சொல்றத செய் அப்படிம்பாங்களே நம்மள பெரியவங்கள்லாம். சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது just do as I say, don't touch anything else. So that is the monkey imitation phase. அதில் நிறைய கற்றுக்கணுமோ, பார்த்து 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 from your guru, from that one teacher, the sensei. And then you come to the ha phase. அது இங்கிலீஷ் ஹா இல்லை, ஜாப்பனீஸ் ஹா. ஆனால் இங்கிலீஷில் வந்து ஹா phase. Okay, I understand the underlying principle. Okay, I get it now. Okay, this is your way, this is your shoe. Let me look at somebody else's way. அப்படின்னு you start looking at other teachers and you start looking at the underlying fundamental principles. That's the ha phase. And then இன்னும் முடியல உன்னுடைய படிப்பு, அந்த ஜேர்னி இன்னும் முடியல, ரீ பண்ணினாதான் முடியறதும். What is that re அப்படின்னா, that is where you stop learning from others and start learning from yourself. Your own internal chemistry and biology come together and bring out something new that is your own, based on the learning that you got from your original guru and from the many other gurus, added with your own special something, and that is when education is complete. Shu-Ha-Ri. You ask any musician, any Carnatic musician, they would start under their father or mother or probably one guru, but a time will come when they will want another guru. In fact, many times the original guru says, என்னால் கற்றுத்தர முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன்பா, இனிமே நீ தேடு, மற்ற குருக்கள்கிட்ட போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவார். And then they innovate, they try their own fusion, and that is when their learning is complete அப்படின்னு சொல்கிறாங்க. That's why it takes time. இப்போது அந்த start with why இப்போ தானே பார்த்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. So it keeps echoing in my mind. And when I look at Shu-Ha-Ri, when I look at Shu, I see how. Follow the process. Internalize the steps. Just do what I say. Then, as you mature, you understand the why. Okay, now I understand why you asked me to do that silly nonsense thing. அப்படிங்கிற அந்த connecting the dots you do a little later. And then, learning is complete only when you redefine the what. You get me? Start with how, understand the why, redefine the what. இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேச இருக்கு. In the next couple of days, we will look at them. Thank you.